Hello guys, welcome to itaste. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருந்துறையில இருக்கோம். இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா தோப்பு விருந்து. இது வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பக்கமா இருக்கு. இன்னைக்கு கிருஷி வரல. ஆக்சுவலா அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாரு. ஸோ ஹீஸ் யுவன். நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஏய் ஹாய், என்ன சத்தமா சொல்றா? ஹாய். சிஸ்டரோட சன். ஸோ இவர் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் இங்கே வந்த இங்கே வரோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரைட்டு இவரை போய் காலேஜில் போய் கூட்டிகிட்டு வந்தோம். அண்டு இங்கே வந்து சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணணும். மற்ற லைனில் இருக்க டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நம்ம பிளேட்டில் கிடைக்கும். பட் சில டிஷ்ஷஸ் வந்து நம்ம கேஜி வைஸாக தான், நாட்டுக்கோழி கேஜி வைஸாக தான் எடுத்து நமக்காக செஞ்சு தருவாங்க. ஸோ நாங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோம். நாட்டுக்கோழியில் 1 kg காட்டு வறுவல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால இங்கே வந்திருக்கோம். உள்ளுக்கு போய் நம்ம சாப்பிட்டு பார்த்து நம்ம டேஸ்ட்லாம் எப்படின்னு சொல்லலாம். என் பேர் ராகவேந்திரனுங்க. இந்த ஹோட்டல் வந்து தோப்பு விருந்துன்னு சென்னை வலசுங்கிற லொக்கேஷனில் இருக்குங்க. பெருந்துறையிலிருந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் போகிற ரோட்டில் நீங்கள் தோப்புப்பாளையம் பக்கத்தில் இந்த ஹோட்டல் லொக்கேட் ஆகிருக்குங்க. நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா எப்போ ரெகுலராக இருக்கிறது சிந்தாமணியும், பிராய்லரில் பள்ளிப்பாளையம் இருக்குங்க, ஃபிஷ் தவா ஃப்ரை இருக்கும், போன்லெஸ் 65 இருக்குங்க. நீங்கள் ஆர்டர் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிங்க அப்படின்னா காட்டு வறுவல், பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, ஆசாரி வறுவல் எல்லாமே பண்ணி தரலாங்க. ஃபிஷ்ஷும் வந்து எங்களுக்கு ஃபிஷ் தவா ஃப்ரை ஃபுல் ஃபிஷ் இருக்குங்க, பீஸ் ஃபிஷ் இருக்குது, போன்லெஸ் 65 இருக்குங்க. மட்டன் நீங்கள் வேணும் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் மட்டனும் நம்ம ப்ரீ புக்கிங்கில் நம்ம பண்ணி தரோங்க. இந்த ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது 1 kg கணக்கு தான். ஆமாம், மினிமம் 1 kg பண்ணால் தான் கரெக்டாக வரும். மட்டன்லேயும் 1 kg, மட்டனில் 1 kgங்க. பிராய்லர்னாலும் 1 kg சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க. நம்மளதில் பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து நம்மளே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. அது வந்து ரோஸ் மில்க் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி சாய் குலாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு குல்கந்தாலாம் போட்டு பண்ணுவோம். அதில் 2-3 ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளது பரோட்டா, தோசை, சப்பாத்தி, ரொட்டி இந்த ஐட்டம்லாம் இருக்கும். சிக்கன் சைட் கோர்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதில் தோசையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சொன்னால் நம்ம தோப்பு விருந்து ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் நெய்ப்பொடி தோசைன்னு ஒன்று இருக்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். சிலோன் பரோட்டாலாம் நல்லாயிருக்குங்க. ஓப்பன்லேயும் உட்காந்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஷெட்ஸும் இருக்குது. ஓப்பன் வந்து இட்ஸ் ஆக்குபைடு. அதனால் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த ஷெட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். பட் வெளிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தான், தென்னந்தோப்பு தான். ஷெட்டும் லிமிட்டட் ஷெட்டு தான். ஒரு இந்த சைஸில் ஒரு 2 ஷெட் இருக்குது. ஒரு பெரிய ஷெட்டு, இன்னும் ஒரு 30 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ஷெட் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். எப்படி குழம்பு சொல்லி வச்சுறீங்களா? இது வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ஓகே. இது மட்டன் குழம்பு. மட்டன். ஃபிஷ் மீன் குழம்பு. மோர் இருக்குங்க. மோர். பச்சை புளி ரசம். இது வந்து தக்காளி ரசம். ஓகே. இப்போ காட்டு வறுவலுக்கும் சிந்தாமணிக்கும் என்ன வித்தியாசம் சார்? உங்களுக்கு காட்டு வறுவல்னா உங்களுக்கு வந்து கருவேப்பிலை போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிந்தாமணி நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க, இதில் கடலெண்ணெய் ஊற்றிப்பாங்க. கடலெண்ணெய் அந்த ஃப்ளேவர் மாறும். இப்போ நம்மளுக்கு பள்ளிப்பாளையமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு அவ்வளோ செட்டிலாக இருக்கும். அவ்வளோ செட்டிலாக இருக்கும் சார். பள்ளிப்பாளையம் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அவ்வளோ செட்டிலாக இருக்கும். காரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. பள்ளிப்பாளையம் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக பள்ளிப்பாளையம் இருக்காது. நான் கிரேவி மாதிரி பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு ஆத்தனிக்கிற இடம் அது வேணால் கொடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னென்னா காலேஜ் பக்கத்தில் இருக்குங்க. நம்ம எல்லா பீப்புளுக்கும் நம்ம நாட்டுக்கோழினா அது மட்டும் பண்ணணும். ஸோ அதனால் சிந்தாமணி நாட்டுக்கோழியில் எப்பவுமே லைனுக்கு இருக்குங்க. பள்ளிப்பாளையம் பிராய்லரில் எப்பவுமே இருக்கும். அது அப்படி. சரி. ஸோ கைஸ், ஸோ இது காட்டு வறுவல் நம்ம முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணது. அது 1 kg செஞ்சு வச்சுட்டாங்க. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக வெட்டியிருக்காங்க. நல்லா குட்டி குட்டியாக வெட்டியிருக்காங்க. ஒரு கொத்துக்கறியோட மட்டன் கொத்துக்கறி இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் பெரிய பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் காட்டு வறுவல் மற்ற இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் பீஸ் வந்து இவ்வளோ சின்ன பீஸாக இல்லை. ஸோ டு பிகின் வித் குழம்புலாம் இருக்குது. நாட்டுக்கோழி, மட்டன், ஃபிஷ் குழம்புலாம் இருக்குது. பட் நம்ம அந்த ஈவன் அந்த இதை மட்டும் வச்சு பரட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். வரமிளகா ஃப்ளேவர், அந்த அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது இல்லையா? ஃப்ளேவர் அப்படியே வந்து அப்படியே டேஸ்ட் அப்படியே வருது. வரமிளகாவோட டேஸ்ட் அப்படியே வருது.
நான் அவர் சொல்கிற மாதிரி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டாக அந்த கடலை எண்ணெய் ஃப்ளேவர் வருது. டேஸ்ட் வைஸ் அமேசிங், கிரேட் டேஸ்ட், சூப்பராக இருக்குது. சரி, சிந்தாமணி. இது வந்து காட்டு வறுவல், இது வந்து சிந்தாமணி. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கொஞ்சமாக அதுமாதிரி சாப்பிட மாட்டோம். புள்ளங்க அவருக்கு வேணாம். அப்பளம் மட்டும் வச்சுருங்க. காட்டு வறுவல் அண்ட் சிந்தாமணி ரெண்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்து சொல்கிறேன். நீயும் சாப்பிடேன், நீயும் பாரு, டிஃப்ரென்ஸ் பாரு. ஆல்மோஸ்ட் சேம் டிட்டோ டேஸ்ட் தான். ஒரு சின்ன ஒரு மைனட் வித்தியாசம் அந்த எண்ணெய். அதில் சிந்தாமணி இஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் காரம் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் சிந்தாமணி வந்து எப்படி டேஸ்ட்டு காட்டு வறுவலோட சிந்தாமணி வந்து நல்லா இருக்குது. இந்த காட்டு வறுவலும் சூப்பராக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி சிந்தாமணி இஸ் பெட்டர் ஹியர். இந்த இடத்துல சிந்தாமணி இஸ் ஈவன் பெட்டர். அந்த பீஸ்லாம் வந்து ஒரே மாதிரி தான் வெட்டியிருக்காங்க, சின்னதாக வெட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் குழம்பு கடைக்கும் ஆந்திரா கடைக்குன்னா சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம். சின்ன வெங்காயம் வரமாக தான் இருக்குங்க. ஓகே, கொஞ்சம் லைட்டாக கடலான ஃப்ளேவர் லைட்டாக வரும் இதில். அது வந்து நார்மல் குழம்பு ஊற்றி பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுறது. ஓகே. இது வந்து ஆந்திரா கலக்கி, இது வந்து நார்மலி குழம்பு கலக்கி. ஸோ இது வந்து ஆந்திரா கலக்கினா அந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி அந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது தான் அந்த ஆந்திரா கலக்கி. இங்கே குழம்பு கலக்கினா பெரிய வெங்காயம் போட்டு அப்படியே குழம்புலாம் ஊற்றி இல்லையா? கலக்கிங்கிறதுக்கு 2 முட்டை போட்டுருப்பாங்க போல். குவான்டிட்டி நிறையாவே இருக்குது. இந்த முட்டையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தோடு அந்த எக்கை சாப்பிட்றது நல்லா இருக்குது. ஓகே, ஃபிஷ் தவா ஃப்ரை வந்துருச்சு. பாறை தானே சொன்னாங்க, பாறை மீன். பாறையிலே எல்லாம் சின்ன மீனாக போட்டிருக்காங்க, ஃபுல் ஃபிஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வாங்கிக்கிற சிந்தாமணியும் இந்த காட்டு வறுவல் அந்த அதில் இருக்க கிரேவிலேயே இந்த ரைஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது குழம்புலாம் கொடுத்துருக்கனால குழம்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் உங்களுக்கு டேஸ்ட்லாம் எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் இந்த உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். சீசனிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஆமாம், அந்த சீசனிங் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மேபி நம்ம இந்த காரசாரமாக அந்த காட்டு வறுவலும் சிந்தாமணி சாப்பிட்டு இந்த குழம்பு சாப்பிட்றதுனால நமக்கு அப்படி அந்த டேஸ்ட் அப்படி தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, ரைஸோடு வரனால இட்ஸ் ஓகே. மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படியே கொஞ்சம் ஊற்றுறோம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்து நான் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். அந்த சேம் ஒரு தின்னான ஒரு ரசம் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்குது. பட் நெவர்தெல்லஸ் இட்ஸ் ஓகே. பிகாஸ் இதோட பெட்டரான குழம்புலாம் சாப்பிட்ருக்கோம். அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணி சாப்பிடும்போது இது வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த குழம்பு சொல்கிறேன். அந்த மெயின் டிஷ்ஷஸ்லாம் எக்ஸ்ட்ரீம்லி குட். காற்று அந்த தோப்புக்குள்ள இருக்கனால
நல்லா காற்று, ஸோ கூலான காற்று. காற்றுக்கும் இங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. அந்த 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 காரமான சாப்பாட்டுக்கும் அந்த காற்றுக்கும் அருமையாக இருக்குது. ஓகே, இந்த ஃபிஷ் அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லெமன்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே லெமன் அப்படியே அழகாக புரிஞ்சு விட்டு அப்படியே இது தவா ஃப்ரை. ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது தவா ஃப்ரைனால. அந்த மசாலாஸ் இன்னும் உள்ளுக்கு இறங்கியிருக்கலாம். மசாலாஸோட பஞ்ச் வந்து இட்ஸ் லேக்கிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்ட், கொஞ்சம் மேலே அவுட்லேயர் மட்டும் மேலே உள்ளுக்கு வந்து அந்த மசாலாஸ் இன்னும் இறங்கலை. இறங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே. அண்டு ஃப்ரை வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தவா ஃப்ரை தான். பட் இன்னும் கொஞ்சம் வெளில கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்திருக்கலாம். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம். நான் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஓகேவாடா? திருப்தியாக சாப்பிட்ணும். திருப்தியாக சாப்பிட்ணும். ஸோ கைஸ், திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து இளநீர் பாயாசம். இளநீர் பாயாசம் குவான்டிட்டி பாருங்கள், எவ்வளோ பெரிய கப்பில் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஒரு பாயாசம், அதிகமாக ஸ்வீட்டில் நார்மல் ஸ்வீட் நல்லா இருக்குது. இப்போ மீல்ஸ் வந்து 140ங்க, நான்வெஜ் மீல்ஸ். வெஜ் மீல்ஸ் 120ங்க. நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு 1100 சார்ஜ் பண்ணுறாங்க பர் கேஜி. பிராய்லர் வந்து 450ங்க பர் கேஜி. மட்டனுக்கும் ஆக்சுவலி சேம் ப்ரைஸுங்க, 1100ங்க 1 கேஜிக்கு. இதே நீங்கள் வந்து கறி நாங்கள் எடுத்து கொடுத்துறோம், நாங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னா அது பிராய்லருக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து 250ங்க. நாட்டுக்கோழிக்கும் மட்டனுக்கும் வந்து 300ங்க. ஸோ கைஸ், ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபுட் மீல்ஸோட அந்த நாட்டுக்கோழி சிந்தாமணி, நாட்டுக்கோழி காட்டு வறுவல் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு காட்டு வறுவலோட சிந்தாமணி ஈவன் பெட்டராக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு குழம்பெல்லாம் சாப்பிடும்போது குழம்பு வந்து கொஞ்சம் ஒரு 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 ஆவரேஜாக இருந்த மாதிரி. இதில் அதிகம் சீசனிங் இருந்துச்சு. நம்ம இது காரம் உப்பு எல்லாம் இதில் அதிகமாக இருந்தனால குழம்பெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் குட் ஃபுட். ஒன்லி திங் இஸ் ஐ ஃபெல்ட் இட் இஸ் வே எக்ஸ்பென்சிவ். பட் க்ரௌட் அவ்வளோ ஃபுல் ஆஃப் பீப்புள். நான் சாப்பிட்டு இருக்கும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ஃபுல்லாகிருச்சு. வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம். ஆனால் அந்த சிந்தாமணி, அந்த நாட்டுக்கோழி டிஷ்ஷஸில் இது கொஞ்சம் வித்தியாசமாக சின்னதாக வெட்டி கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறாங்க. ஸோ லைக் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த காற்று எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற போது நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. யாராச்சும் இங்கே வரதுன்னா இவருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார். இவர் பக்கத்தில் தான் இருக்கார். ஓகே. ஸோ இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரம் மை டேஸ்ட். பாய்.